नमस्कार, न्यूज़ 21 में आपका स्वागत है और मैं हूं आपके साथ मेघा जी और आप देख रहे हैं खबर दिन भर। आइए नजर डालते हैं आज के कुछ खास खबरों पर। ईरानीपेट जिला मेल विश्रम सादिक पाशा नगर जल क्षेत्र पर रहने वाले ग्रामीणों को घर बनाने के लिए जमीन उपलब्ध कराएगा। आरकोट का संघ दक्षिण नंदलायम पंचायत में चयनित स्थान पर पिछले 4 दिनों से मरम्मत कार्य चल रहे हैं। माननीय हथकरघा और कपड़ा मंत्री रानीपेट आर गांधी उन्होंने सीधे जाकर निरीक्षण किया। जिला कलेक्टर एस वलारमथी वे खतरनाक हैं और कोट विधानसभा के सदस्य GL ईश्वरपन, जिला राजस्व अधिकारी एन सुरेश, राजस्व आयुक्त मनोन मनियाम, नगर परिषद के अध्यक्ष ST अमीन, जिला छात्र संगठक S विनोद, MC पंचायत अध्यक्ष देवी, संघ सचिव AV नंद कुमार एवं क्लब सदस्य ने भाग लिया। விஷாரம் பக்கத்தில் சாதிக் பாஷா நகர், அது நீர் பிடிப்பில் இருந்தது. அதில் ஹைகோர்ட்டு உத்தரவு போட்டுருச்சு, அவங்க கிளியர் பண்ணணும்னு சொல்லி கண்டம் கோர்ட்டு கொடுத்த உடனே அது மொத்தமாக அங்கே இருந்தவங்களுக்கு ஒரு 250 வீடுன்னு கணக்கு முதல்ல கொடுத்தாங்க. அந்த வீடுங்கள்லாம் கிளியர் பண்ணிடுச்சு சொல்லி அவங்களுக்கு சொல்லி வேறு இடம் கொடுக்குறது. அதுலேருந்து இது கிட்டத்தட்ட 1 வருஷம் மேலே இதுக்காக சில இடத்துல போய் பார்த்து, அதே மாதிரி நம்ம வக்போர்டு இடம் போய் பார்த்தோம். அது அவங்க பட்டா கொடுக்க முடியாது, அவங்க லீஸு கொடுக்கணும். அந்த இதனால நிறைய இடத்துல பார்த்தோம். அப்போ நம்ம DRO இப்போ இங்கே வந்த பிறகு அது இல்லாத நம்ம முதலமைச்சர் அவர்கள் இப்போது உங்களுக்கு தெரியும், பட்டா இல்லாத கொடுக்கறதுக்கு பட்டா கொடுக்குற ப்ரோக்ராம் போடுறோம். இப்போ பண்ணோம் 5 இதில் நடத்தின மாவட்டத்தில் எல்லாமே இமிடியேட்டாக 1 மாதத்துக்குள்ளே பண்ணோன்னு. அதே மாதிரி யார் யாருக்கு இல்லையோ அதுக்கு தான் இப்போது புதுசாக துவங்கி வச்சுக்கிறார். அதில் உனக்கு மனுகள் வாங்கி என்னென்ன வீடுகளெல்லாம் கொடுக்கணும். இப்போ இந்த 250 வீடுகள் அங்கே எடுத்ததில் கிட்டத்தட்ட 184 பேருக்கு தான் மிச்சம் பேர் எலிஜிபிளாக அவங்களுக்கெல்லாம் வீடுங்குதுன்னு கணக்கு போட்டோம். அது மட்டும் இல்லாத எங்கெங்கே இருந்தாலும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இல்லை, இவங்கெல்லாம் வீடு இல்லாத தெரியலப்பா, அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்காக அரசே இப்போ அந்த மாதிரி ஒரு முக்கியமான இல்லை. இப்போ அந்த மாதிரி இந்த அரசு செயல்பட்டு கொண்டு இந்த கட்சியோ எந்த பேதம் கிடையாது. இல்லாதவங்களுக்கு இப்போ கூட எங்கூட போய் இங்கே கேட்டாங்க, இந்த ஊருக்காரர் கேட்டாங்கன்னு காலையில் சொன்னாங்க, ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னு நம்ம ஊரில் இல்லாதவங்க, அதுக்காக கேரண்டி தான். இங்கே இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செய்கிறோம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. எது என்ன பண்ண முடியுமோ அதுதான். இதில் யாரும் தப்பு பண்ணுறதுக்கு இல்லை. சிலர் தூண்டி விடுறாங்க, இது நடக்கக்கூடாது, சும்மா பேருக்கு அவனுக்கு நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இப்போ நடந்துருக்கு. நேற்று ஒருத்தர் போய் கலெக்டர் ஆஃபீஸில் அப்ளிகேஷன் விட்டான். பாவம், அந்த 250 பேர் வீடு இல்லாதுக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப நாளாக கொடுக்காதுங்க. நாங்கள் இப்போ எங்கெங்கே போகிறோமாங்கெல்லாம் ஆள் விட்டு தூண்டி விடுறாங்க. இதுதான் நடக்குது. அதனால் எந்த தவறும் நடக்காது. அதிகாரிகளுக்கு நல்லா இருக்கிறாங்க. இங்கே நமது கலெக்டர் அவர்களும் DRO அவர்களும் இங்கே பார்த்து இந்த இடத்த பார்த்து இந்த மாதிரி இடங்குது, இது சரி பண்ணிவிட்டு அது பண்ண பிறகு யார் யாருக்கு கொடுக்கணும், இப்போ அவங்களுக்கும் கொடுக்குறோம். இங்கே வந்தோடனே இல்லைன்றாங்க, அவங்களுக்கும் கொடுக்குறோம். அது அந்த மாதிரி ஒரு இது இல்லாத இப்போ அதுக்கு தான் இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கோம். அதில் நம்ம முதலமைச்சர் ரொம்ப தெளிவாகிறார். இது வரைக்கும் எந்த ஆட்சியில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது, இந்த மாதிரி வேலைகள் நடந்தது கிடையாது. அதனால் இல்லாதவர்களுக்கு அது எலிஜிபிள் பர்சன்ஸ் யார்